எவ்வளோ சம்பாரிச்சாலும் என்னால் சேமிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்னால் வரவே முடியல. நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். காலபைரவ பகவானே. ஆதி சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். என்ன தான் செஞ்சாலும் சரி, எந்த விதமான எப்படிப்பட்டு சம்பாரிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 5000 சம்பாரிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 50,000 சம்பாரிச்சாலும் சரி, ஒரு நாளைக்கு 5 லட்சம் சம்பாரிச்சாலும் சரி சார், என்னால் சேமிப்புங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே என்னால் வரவே முடியல. எவ்வளோ சம்பாரிச்சாலும் 100 ரூபா சம்பாரிச்சா 200 ரூபா செலவு, 500 ரூபா சம்பாரிச்சா 1000 ரூபா செலவு, 10,000 ரூபா சம்பாரிச்சா 1 லட்ச ரூபா செலவு, சமாளிக்கவே முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். காரணம் என்னென்னா 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, அவங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லைனாலும் இந்த மாதிரி வீண் விரயங்கள் ஏற்படும். 2வது, அந்த மணி எப்படி பயன்படுத்தணும், எப்படி பண்ணுங்கிற அந்த நாலேஜ் இல்லைனாலும் இந்த வீண் விரய செலவுகள் ஏற்படும். இது 2யுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போகணும் அப்படின்னா இறை வழிபாட்டுக்குள்ளார போயிடணும். காலத்தை வெல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காலபைரவர். இந்த காலபைரவர் பகவானுக்கு பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில், அஷ்டமி வரக்கூடிய நாட்களில், இந்த 2 நாட்களில் நம்ம பயன்படுத்தணும். என்ன செய்யணும் அப்படின்னா தாமரை மாலை வாங்கி போடணும். இந்த தாமரையில் வெள்ளை தாமரை வாங்கி போடக்கூடாது. சிகப்பு தாமரை, அது ரோஸ் கலர் இருக்கும் போது அந்த சிகப்பு தாமரை 27 எண்ணிக்கையில் வாங்கி அந்த தாமரையை நம்ம மாலையாக கோர்த்து காலபைரவருக்கு பன்னீரால் அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த தாமரை மாலையை அணி வச்சுட்டு 6 செவ்வாழை பழங்களை வாங்கி முன்னாடி வச்சுட்டு ஏலக்காய், பச்சை கற்பூரம், சோம்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த பாதாம் பருப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய பொருள்களும், மற்றது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உலர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உலர் திராட்சை, இந்த மாதிரி பொருள்களை படையலாக வைத்து படைச்சிட்டு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தேங்காயை உடைச்சி அந்த தேங்காயில் நல்லெண்ணெய் ஊற்றி சிகப்பு கலர் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். காலபைரவ பகவானே, எனக்கு இருக்கக்கூடிய தரித்திர நிலையை நீங்கள் மாற்றி செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். இதில் எங்கே நம்ம தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, காலபைரவ கோயிலுக்கு போக சொல்லிக்கிறாருன்னா என்றைக்குனாலும் காலபைரவ கோயிலுக்கு போகக்கூடாது. நான் சொன்ன மாதிரி பௌர்ணமி நாட்களில் போகிறது ரொம்ப சிறப்பு, அஷ்டமி நாட்களில் போகிறது ரொம்ப சிறப்பு. இந்த நாட்களில் போனீங்கன்னா தான் சம்மந்தப்பட்ட நபர் அங்கே பவர்ஃபுல்லாக இருப்பார். அன்றைக்கி நீங்கள் போகும்போது தான் உங்களுடைய கர்மாவை எரித்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு. அவர் பவராக இல்லாத நாட்களில் நம்ம போய் ஒவ்வொரு நாளும் இறைவன் பவருக்கான நாள் பவர் இல்லாத நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு விஷயத்தை ஒரு நாளில் போய் நம்ம செய்கிற வேலையும் 108 நாள் போய் செய்கிற வேலையும் ஒன்று. இப்போ 108 நாள் செய்ய வேண்டிய வேலையை நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட 2 நாட்களில் போய் செய்யும் பொழுது ஒரு நாளில் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். அப்போ இந்த முறைகளை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக பொருளாதாரத்திலையும் வளர்ச்சி இருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா செல்வமும் சேரும். பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.